சூப்பர். ஓகே கைஸ், ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று நம்ம ரியாக்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரவுட்டர்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, ரவுட்டர்னா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் எப்படி HTML CSS வந்து அந்த நேவிகேஷன் ஹச்ரஃப் யூஸ் பண்ணுறீங்க. அதாவது இதை கிளிக் பண்ணால் எனக்கு அடுத்த பேஜ் போகணும். ஓகே, இங்கே பாருங்கள், அது என்ன திரும்ப நான் சொல்கிறேன். எங்கே என்ன இது டிஎன்எஸ்டிசி. ஓகே, இது இப்போ நான் அந்த அபவுட்டஸை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வேற ஒரு பேஜ் போகுது. நல்லா கொஞ்சம் உத்து பாருங்கப்பா. டைப்ஸ் ஆஃப் சர்வீஸை கிளிக் பண்ணேன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த பேஜ் போகுது. ஓகே, ஆனால் ரியாக்டில் அப்படி கிடையாது. இது எப்படி போகணும் உங்களுக்கு தெரியும். இது எப்படி போச்சு, ஏன்னா நான் ஆங்கர் டாகில் ஹச்ரஃப்குள்ளே அந்த HTML பேஜை நான் போட்டிருப்பேன். ஆனால் ரியாக்டில் அப்படி கிடையாது. ஏன்னா ரியாக்ட் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இந்த HTML CSS பூட்ஸ்ட்ராப்லாம் மல்டிபிள் பேஜ் அப்ளிகேஷன். புரிஞ்சா கைஸ்? நீங்கள் அந்த மல்டிபிள் பேஜை வந்து கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணுவீங்க. ஆனால் ரியாக்ட் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். சிங்கிள் பேஜ்னா என்ன சார் அப்படின்னா, ஒரே பேஜுக்குள்ளே ரன் ஆகும், அது ரெஃப்ரெஷே ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃபேஸ்புக்கை நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ண அப்படியே டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகும். அதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். புரிஞ்சா? ஓகே, அதனால தான் இந்த சோசியல் மீடியா ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரியாக்டில் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ரியாக்ட் அப்படி இல்லைன்னா ஆங்குலர், உங்களோட இதுவே இதில் பண்ணது தான். இன்ஸ்டாகிராமு எல்லாம் இதில் தான் டெவலப் பண்ணுறான். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ அதனால இப்போ அந்த சிங்கிள் பேஜ்னா கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே எப்படி சார் அது ஓப்பன் ஆகும்? அதுக்காக நீங்கள் படிக்கப்படுற டாபிக் தான் இந்த ரவுட்டர் டாபிக். புரிஞ்சா கைஸ்? ரவுட்டர் டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர் எவ்ரி ஒன் கிளியரா? டெல் மீ கைஸ். ஹலோ கைஸ், எஸ் சார். ஓகேப்பா. எஸ் சார். சூப்பர். அதை தான் நேற்று உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ண சொல்லி கொடுத்தேன்னா பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் ரியாக்ட் ஐஃபன் ரவுட்டர் ஐஃபன் டாம். ஓகே, நேற்று இன்ஸ்டால் பண்ணீங்களா? ஆமாம் சார், பண்ணோம் சார். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குரு நீங்கள் அந்த ரெக்கார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே சார். சூப்பர். ஸோ அப்புறம் அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த packages.jsonல வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்திருக்கா ரியாக்ட் ரவுட்டர் டாம்னு. அப்போ நீ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உன் டெர்மினல் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணு. எப்படி ரன் பண்ணுவ சொல்லுங்க? எப்படி ரன் பண்ணுவீங்க? கூகுள் சொல்லுங்க பாப்போம், எப்படி ரன் பண்ணுவோம் சார்? சிடி ஸ்பேஸ். சூப்பர்ப்பா. சிடி ஸ்பேஸ் மை ஃபர்ஸ்ட் ஆப். மை ஃபர்ஸ்ட் ஆப்ங்கிறது உன்னோட ஆப் நேம். என்ட்ரு அமுக்குனீங்கன்னா இந்த பாத்தில் அந்த மை ஃபர்ஸ்ட் ஆப் வந்திருக்கணும். ஒரு தடவை தான் இருக்கணும், மாற்றி பண்ணக்கூடாது. மதுமிதா உங்களுக்காக. ஓகே, நீங்கள் கேட்டீங்களே டவுட்டு. ஸோ ஒரு தடவை தான் இது பண்ணணும், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் npm ஸ்பேஸ் ஸ்டார்ட் கொடுத்து என்ட்ரு அமுக்குனீங்கன்னா உங்களோட அந்த ரியாக்ட் அப்ளிகேஷன் சர்வர் ரன் ஆகும். ஓகே, இதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துக்கும். ஓகே, புரிஞ்சா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரௌசர் ஓப்பன் ஆகி அது ரன் ஆகும். ஓகே, இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். இல்ல ஓகே, நோ சூப்பர். அதுக்கப்புறம் அந்த கோடிங் வந்து nav barல தான் நான் போட சொல்லியிருந்தேன். எப்படி போடுறீங்க பாருங்க, அந்த கோடை பாருங்க. அது சிஎஸ்எஸ் உங்களுக்கு தெரியும் எப்படி இம்போர்ட் பண்ணுறது. நேவிகேஷனுக்குரிய சிஎஸ்எஸ் இது யார் கனெக்ட் பண்ணுறது? ஓ, விஸ்வா வந்துட்டாரா? ஓகே, விஸ்வா இஸ் ஆடிபிள்ப்பா. விஸ்வா கேக்குதா? ஓகே, ஹெட்செட் இல்லையா? ஓகேப்பா, நோ ப்ராப்ளம். ஓகே கைஸ், ஸோ நல்லா கவனிங்க. இந்த இம்போர்ட் சிஎஸ்எஸ் வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இது எதுக்குன்னா உங்கள் சிஎஸ்எஸ் கோடை நீங்கள் நார்மலாக போட்டுக்கோங்க. இந்த ஹெட்டர் ஃபைல்ஸை கம்பல்சரி நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, ஏன்னா அந்த ரியாக்ட் ரவுட்டருக்கு இது கம்பல்சரி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த header.js லாகின் ரீசன் பேஜ் வேணா ரீசன் பேஜ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ரீசன் பேஜ் வேணும்னா என்ன பண்ணுவேன் நான் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம கண்படி நான் பண்ணி காட்டுறேன். அந்த எஸ்ஆர்சியை ரைட் கிளிக் பண்ணி, நல்லா கவனிங்க, எஸ்ஆர்சி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் register.js கொடுத்துட்டேன்னா இப்போ நீங்கள் as யூஷுவலாக எப்பயும் போல் கோடு எழுதுங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி லாகினில் போட்டு வச்சுருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டக்குன்னு கோடு எழுதுறேன். எப்பயும் போல் நான் கோடு எழுதிட்டேன். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன வச்சுக்கிறேன், ரிஜிஸ்டர். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்க்காம பண்ணுப்பா சார். பார்க்காம இல்லை, நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். பார்க்காம நீங்கள் போட ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் ஃபங்க்ஷனே மாற்றிட்டேன். இங்கே வெல்லுக்குள்ளே வந்து வெல்கம் டு ரெஜிஸ்டர் பேஜ். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ அப்போ மற்றபடி வேணுங்கிறத உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெஜிஸ்டருக்குன்ட்டு ஒரு செட்டு கிரியேட் பண்ணிட்டேன், லாகினுக்கு ஒரு செட்டு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு as usual இங்கே பாருங்கள், அந்த ரவுட்டருக்குள்ளே தான்
கோடு எழுதணும், மறந்துடாதீங்க. இந்த ரவுட்டருக்குள்ள கோடு எழுதுனா தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். புரிஞ்சா? ஓகே, இதுக்குள்ள அந்த ஆங்கர் அதே கோடு தான், ஆனால் என்ன இங்கே மாறி இருக்கு, நம்ம அந்த எல்லைக்குள்ள ஆங்கர் டாக் போட்டு ஹெச்எஃப் போட்டோம், ஆனால் இங்கே லிங்க்னு போடணும், லிங்க் டூன்னு போடணும். ஓகே, இங்கே கீழே ரவுட்ஸ்னு போட்டு இப்போ எனக்கு இந்த ஹெட்டரை நான் கிளிக் பண்ணேன்னா அந்த ஹெட்டருங்கிற நேமை போட்டு அந்த ஹெட்டர் நேம் இங்கே இருக்கும், இதுக்குள்ள அந்த ஹெட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். புரிஞ்சா? அந்த ஹெட்டரை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுதா? அதே மாதிரி லாகினை கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா இப்போ நான் ரிஜிஸ்டர் கிரியேட் பண்ணல, ரிஜிஸ்டரையும் கனெக்ட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் வந்துருச்சா? இப்படி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ அந்த ரெஜிஸ்டரை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஓகே எனக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இது ஓப்பன் ஆகணும். ஓகே, அப்போ இதுக்குள்ள அந்த ரெஜிஸ்டர் இதை நீங்கள் போட்டுக்கோங்க, ரெஜிஸ்டர். புரிஞ்சா? இந்த இடத்துல ரெஜிஸ்டர். அப்போ இந்த ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுறப்ப இது ஆக்டிவேட் ஆகும். புரிஞ்சா? இப்போ எனக்கு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்குங்க பாருங்க. இப்போ லாகின் இருக்கா, லாகினை கிளிக், இப்போ ஹெட்டர் இருக்கா, ஹெட்டரை கிளிக் பண்ணுறேன், ஹெட்டர் ஓப்பன் ஆகுதா, லாகின் இருக்கா, ரெஃப்ரெஷ் ஆகுதான்னு பாருங்களேன். லாகினை கிளிக் பண்ணுறேன், வெல்கம் டு லாகின் பேஜ் வந்துருச்சா, ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன், வெல்கம் டு, எங்கடா ரிஜிஸ்டருக்கானா, ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா கைஸ், ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, ரெஜிஸ்டர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டேனா, எங்கேயோ வழட்டி விட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ரெஜிஸ்டர் ஸ்பெல்லிங் கரெக்டு தானே, ரெஜிஸ்டர் வெல்கம் டு ரெஜிஸ்டர் பேஜ், இது ஏன் எடுக்கலாப்பா, ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா கைஸ், எங்கேயோ சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் கைஸ். ரெஜிஸ்டர் ஸ்பெல்லிங் கரெக்டாக, ரெஜிஸ்டர், சரி அது விடுங்க பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே தான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன். ரெஜிஸ்டர் ஸ்பெல்லிங் கரெக்டாக, ரெஜிஸ்டர் ஃப்ரம் register.js எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, எங்கே தப்பு பண்ணேன், சரி ஓகே அது பார்த்துக்கலாம். இப்போ தெரியுதுல கைஸ், உங்களுக்கு எடுக்குதுல, எப்படி எடுக்குதுன்னு தெரியுதுல. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணால் வந்துருச்சு பாருங்க, சூப்பர்ப்பா வந்துருச்சுப்பா, ரெஜிஸ்டர் பேஜ் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ லாகினை கிளிக் பண்ணால் லாகின், ஹெட்டரை கிளிக் பண்ணால் ஹெட்டரு, ஹோமை கிளிக் பண்ணால் நார்மல் பேஜ், திருப்பி ஹெட்டரை கிளிக் பண்ணால் ஹெட்டரு, லாகின், ரெஜிஸ்டர். எப்படி சிங்கிள் பேஜ்னா இப்போ என்னன்னு தெரியுதா? எஸ் ஆர் நோ எவ்ரி ஒன், டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். ஓகே, பிசர் தட்டாமல் எடுக்குது பாருங்க, உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகாது, ஃபாஸ்ட்டாக எடுக்கும். இப்போ தெரியுதா ஏன் டெக்னாலஜி ரியாக்ட் ஒன்று கொண்டு வந்தான்னு, செம்ம ஃபாஸ்ட்டாக எடுக்கும். பட் இந்த ரியாக்ட் வந்து பெரிய பெரிய அப்ளிகேஷனுக்கு இது செட் ஆகாது, ஓப்பன் டு சே. ஓகே, அதனால தான் இன்னமும் பழைய பெரிய கம்பெனிஸில் வந்துட்டு பூட் ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இல்லைனா ஆங்குலர் யூஸ் பண்ணுறான். புரியுதா கைஸ்? ஸோ நீ பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து இன்னமும் அந்த இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் இந்த ரியாக்ட் வந்து சிங்கிள் பேஜ் ரிலேட்டட் ஆனதுக்கு பக்காவாக இருக்கும். பட் ஒரு மல்டிபிள் பேஜஸ் பயங்கரமாக எனக்கு நிறைய பேஜஸ் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த இதுக்கெல்லாம் வந்து இது செட் ஆகாது. புரிஞ்சா? ஸோ அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் அது வேறு மட்டும் பண்ணுவாங்க அவங்க. ஓகே, சும்மா ஒரு 2 பேஜ் ஒரு 3 செட்டு தான் இந்த இதில் இருக்கணும், அதுக்குள்ளே அந்த இதாக இருக்குங்கிறவங்களுக்கு ரியாக்ட் டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஈஸி தாங்க ரியாக்ட், அதே HTML கோடு அதே தான், என்ன சில ஃபார்மட்ஸ் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான். ஓகே, அதை தான் கொஞ்சம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, யாருக்காவது டவுட் இருக்கா இதில்? டெல் மீ கைஸ், டவுட் இருக்கா பாருங்க. நேற்று சொல்லி கொடுத்தா திரும்ப சொல்லி கொடுத்துருக்கேன், வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ரெக்கார்ட் வீடியோ உங்களுக்கு நேற்று வீடியோ பாருங்கள், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கிடைக்கும். தெரியல என்ன கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா, நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா கைஸ்? எஸ் ஆர் நோ? நெக்ஸ்ட் போகலாம்ல இன்னைக்கு? எஸ் சார். ஓகே, ஒன்றும் இல்லை கைஸ், பயப்பட வேணாம், என்னடா குழம்புற மாட்டம் இருக்குடா அப்படிலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் இப்போ இது வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் தியரிட்டிக்கலாக கூட நான் நல்லா படிங்க. ஓகே, அட்லீஸ்ட் இந்த ப்ராக்டிக்கல் உங்களுக்கு மனப்பாடமாக பண்ணுமாலாம் கிடையாது, சும்மா போட்டு பாருங்கள், உங்களுக்கு அதிலே ஆன்சர் வந்துடும். ஃப்ரெஷருக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க, கவலைப்படாதீங்க சரிங்களா? ஓகே, சூப்பர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரியாக்டில் வந்து என்னடா ஹூக்ஸ், ரியாக்ட் ஹூக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஹூக்ஸ், HOOKS, ஹூக்ஸ். ரியாக்ட் ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹூக்ஸ்னா என்னன்னா ரியாக்ட்ல வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபியூச்சர் ஆஃப் ரியாக்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிக்கலாம் கைஸ்.
Yes, sir. ஓகே கைஸ் சூப்பர். ஸோ ஒரே நிமிஷம், இதுக்கு எந்த கோடு கரெக்டாக இருக்கும்னா ஓகே ஓகே நான் கோடு போடுறேன். இதில் எங்கே போடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்கே போடலான்னா உங்கள் ஹோம் பேஜ்லேயே போடுவோமா, இங்கேயே போய் ட்ரை பண்ணுவோம். இது எங்கே இருக்குது இந்த ஹோமு? app.js தானா? இதானே? ஓகே, இதில் ஹெட்ரை கிளிக் பண்ணால் ஹெட்ரு வருமா? ஓகே, எங்கேனாலும் போடலாம். ஓகே கைஸ், இங்கே நல்லா கவனிங்க. ஸோ இந்த ஹூக்ஸில் வந்து ஹூக்குங்கிறது ஒரு ஃபியூச்சர்னு சொல்லுவோம். அதில் யூஸ் ஸ்டேட்டு, யூஸ் எஃபெக்ட் நோட் பண்ணிக்கோங்க. யூஸ் ஸ்டேட் ஹூக்கு, யூஸ் எஃபெக்ட் ஹூக்கு நோட் பண்ணிக்கோங்க. யூஸ் ஸ்டேட்டு, யூஸ் எஃபெக்ட். ஓகே, அதில் யூஸ் ஸ்டேட்டு, யூஸ் எஃபெக்ட். ஓகே, அதில் யூஸ் ஸ்டேட்னா என்ன சார் நோட் பண்ணிக்கோங்க. யூஸ் ஸ்டேட் எஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க கைஸ். யூஸ் ஸ்டேட்டில் எஸ் கேப்ஸ் போட்டுக்கோங்க. யூஸ் ஸ்டேட்னா என்னன்னா இட் இஸ் allow us to நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் allow us to track the function components. Okay, it is allow us to track the function components. ஓகே, நோட் பண்ணிங்களா? சூப்பர் கைஸ். இது ஒன்றும் இல்லைப்பா, இது கொஞ்சம் ட்ராக் பண்ணோம். இது என்னன்னா இது கொஞ்சம் கோடிங் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஓகே, சும்மா பாருங்க, உங்களுக்கு அது புரியும். ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஹெட்டர் ஃபைல் நீங்கள் ஆட் பண்ணணும். என்ன ஹெட்டர் ஃபைல்னா இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். இதுக்கு இதில் இந்த ரியாக்ட் பக்கத்தில் கமா போட்டு ஓகே கர்லி ப்ராக்கெட்ஸில் யூஸ் ஸ்டேட் STAT யூஸ் ஸ்டேட் கமா யூஸ் எஃபெக்ட். ஓகே, இதை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட்டுங்கிறது என்னன்னு அடுத்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த ஹெட்டர் ஃபைல் கம்பல்சரியாக நீங்கள் போட்டாகணும். ஸோ இது என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் ஆப்பில் வந்து இப்போ நான் ஒரு கோட் எழுதுறேன். என்ன கோட் எழுதலாம் அப்படின்னா, இங்கே நான் ஒரு கோட் எழுதுறேன். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், கான்ஸ்டன்ட்டு. அதில் கவுண்ட்டுன்னு வச்சுக்கிறேன். கவுண்ட்டு கமா செட் கவுண்ட்டுன்னு ஒரு மெத்தட் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே, இதில் ஈக்குவல் டு அந்த யூஸ் ஸ்டேட்டை நான் கொடுக்குறேன். ஓகே, இந்த யூஸ் ஸ்டேட்டில் என்னன்னா நல்லா கவனிங்க. இப்போ இதுக்கு வந்து நான் வேல்யூவை நான் பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுதான் அந்த ட்ராக் பண்ண போகிறேன். அதாவது இப்போ இங்கே நான் 0 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து அந்த கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். 0லேருந்து உங்களுக்கு அந்த நம்பர் 1 by 1 உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும்னு வச்சுக்கோங்க. அந்த மாட்டம் ஒரு கணக்கு, சரிங்களா? ஓகே, ஸோ அந்த இதுக்கு இந்த கோடு நான் போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் சும்மா பாருங்க. ஓகே, ஏன்னா இதில் இவ்வளோ தான் சொல்லி தர முடியும். ஓகே, யூஸ் ஸ்டேட்னா இதுதான் கைஸ். யூஸ் ஸ்டேட்னா என்னதுன்னா இட் இஸ் allow us to track the functional component. ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ அதுக்கு வந்து ஹெட்டர் ஃபைல் நீங்கள் கொடுத்துடணும். இந்த மாதிரி தான் ஹெட்டர் ஃபைல் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ இதுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இந்த யூஸ் ஸ்டேட்டில் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேல்யூவை நான் பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அந்த வேல்யூவை வந்து நான் எப்படி கொடுக்குறேன்னா இதுதான் 0ன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து இது எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா இது என்ன அப்ளிகேஷன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டைமிங் வந்து ஓடும். ஓகே, ஒரு 0 1 2 3 அப்படிங்கிறதுக்காக. அப்போ அது எதுலேருந்து அந்த டைமிங் வரணுமோ எனக்கு 0ல வந்து அந்த டைமிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். ஓகே, இல்லை சார் எனக்கு இது ஒன்றும் புரியல அப்படின்னா இன்னும் இதை வேணால் அடுத்து நான் சொல்லித்தரேன். இதை வேணால் இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா இப்படி தான் ஆக்சுவலாக போடணும். நீங்கள் கலர்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கலர் கமா செட் கலர். ஓகே, செட் கலர் அந்த சி வந்து கேப்ஸாக போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்டு. ஓகே, இதில் வந்து அந்த கலருக்கு வந்து நான் வேல்யூ கொடுக்குறேன். என்னன்னா நான் ஒரு ரெட் கலர்னு கொடுத்துக்கிறேன். புரிஞ்சா? ஸோ இப்போ இந்த கலரில் என்ன இருக்குது அப்படின்னா உன்னோட அந்த ரெட்டுங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிடும். ஓகே, இதை நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இங்கே அவுட்புட்டில் எனக்கு எங்கேயாவது வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கே அவுட்புட்டில் வரணும்னா ஒரு H1ல் மை ஃபேவரட் கலர் FAVOUR
SRIT my favorite color is என்ன போடுவேன் அந்த கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ள அந்த கலரை நான் போட்டுருவேன். புரிஞ்சா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு இது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா மை ஃபேவரட் கலர் இஸ் ரெட்னு எனக்கு எடுத்து கொடுத்துருச்சா? புரியுதா கைஸ்? ஸோ அப்போ இந்த யூ ஸ்டேட் என்ன பண்ணும்னா இந்த ரெட் கலரை இங்கே பாஸ் பண்ணி விட்டுரும் இந்த கலருக்கு. அதை நீ எங்கே யூஸ் பண்ணாலும் அந்த கலர் ரெட்டுங்கிற இதை எடுத்துக்கும். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன் புரியுதா? இது டெல் மீ கைஸ், இது புரியுதுல கைஸ்? இது புரியுதா சொல்லுங்கப்பா. ஓகே சரி சார். அப்புறம் இது ஓகே சூப்பர்ப்பா. ஸோ அப்புறம் எதுக்கு சார் இங்கே நான் வந்து நீங்கள் செட் கலர் கொடுத்தீங்க? இது என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கோங்க நீங்கள். இது எதுக்கு கொடுத்தேன்னா இப்போ நான் ஒரு பட்டன் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் ஒரு பட்டன் வைக்கிறேன். பட்டன் வந்து டைப் வந்து பட்டன், இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டைப் வந்து பட்டன் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆன் கிளிக் வந்து என்னது சி கேப்ஸில் போடுவோம் தெரியும்ல. ஓகே இங்கே வந்து நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணலாம். இது என்னன்னா ஆன் கிளிக்கில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதுறீங்க. இது எப்படி யூஸ் பண்ணலான்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்தேன்ல, இப்படி தான் போடணும். ஓகே இதில் அந்த செட் கலர் அந்த மெத்தடை நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து மெத்தட்னு சொன்னேன்ல, இந்த செட் கலர் இதை கொடுத்தா இதில் வந்து நான் ப்ளூன்னு கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அதாவது அந்த யூஸ் ஸ்டேட் என்ன பண்ணுறது பாருங்க, நீ வேரியபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீ ஒரு மெத்தடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த யூஸ் ஸ்டேட்டோட இது. அதான் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டாக இது கன்வெர்ட் பண்ணும். அதாவது நீ வந்து கலராங்கிற அந்த வேரியபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி செட் கலராங்கிற ஒரு மெத்தடாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுது. புரிஞ்சா கைஸ்? புரியுதா? ஓகே ஸோ இப்போ இந்த பட்டனில் வந்து இங்கே இந்த பட்டன் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் சும்மா நான் கிளிக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே இப்போ இங்கே பாருங்கள், இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ப்ளூ கலராக மாறிச்சு பார்த்தீங்களா? புரியுதா கைஸ்? அப்போ இது இங்கே என்ன நடந்திருக்கு தெரியுதா என்ன நடந்திருக்குன்ட்டு? ஓகே ஸோ நான் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன், நல்லா கவனிங்க. எனக்கு நார்மலாக மை ஃபேவரட் கலர் இஸ் ரெட்னு வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கலர் வந்து எனக்கு அதே வேரியபிளாக கன்சிடர் பண்ணியிருக்கு. அந்த கலருக்குரிய அந்த ரெட்டு அந்த யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள நான் ரெட்டு கொடுத்தேன்னா அது வேல்யூவாக அது எடுத்துக்கும். இதை நீ எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் கலர் கொடுத்தேன்னா எனக்கு அது ரெட்டுன்னு வந்துடும். சரி இப்போ எனக்கு இது வந்து இந்த பட்டன் வந்து ஆன் கிளிக் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா இது இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும் கோடு. அதனால தான் கொஞ்சம் கோடை உன்னிப்பாக கவனிச்சு எழுதிக்கோங்க. ஓகே எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப இந்த கலர் வந்து ஓகே அந்த கலருங்கிற இடத்துல இந்த ப்ளூ போய் அப்டேட் ஆயிரும். அதுக்கு தான் இந்த செட் கலர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த செட் கலருங்கிற ஒரு மெத்தடாக எடுத்துக்கும். இந்த ப்ளூ கலர் போய் அங்கே போய் அப்டேட் ஆயிரும். அதனால தான் எனக்கு அந்த கலர் வந்து ப்ளூவாக மாறிச்சு. புரியுதா கைஸ்? இதே எனக்கு வந்து க்ரீன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அது க்ரீன் கலராக போய் நீ என்ன கொடுக்குறியோ அது வந்து அந்த செட் கலருங்கிற மெத்தடில் போய் அப்டேட் ஆயிரும். புரியுதா? இதுதான் யூஸ் ஸ்டேட்டு. வேணுங்கிறதுக்கு ஏற்ற அப்படி நீ யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் நோ? இது ஓரளவுக்காவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவது பண்ண முடியுதா? என்னடா அப்படிங்கிறதுக்காவது பண்ண முடியுதா? டெல் மீ கைஸ், புரிஞ்சுக்க முடியுதா? ஏதாவது சொல்லுங்கப்பா. எஸ் சார். ஓகே இப்போதைக்கு இந்த யூஸ் எஃபெக்ட்டை கூட நீங்கள் விட்டுருங்க. யூஸ் ஸ்டேட்டை மட்டும் கூட போட்டு நோட் பண்ணுங்க. நோட் பண்ணுங்க கைஸ், கூட நோட் பண்ணுங்க. இதை நோட் பண்ணுங்க. ஓகே நான் தியரிட்டிக்கலாகவும் சொல்லிட்டேன், ப்ராக்டிக்கலாகவும் சொல்லிட்டேன்ப்பா. யூஸ் ஸ்டேட்னா என்னன்னு சொல்லிட்டேன், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த ஹெட்டர் ஃபைல் கம்பல்சரி போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக தான் நான் சொல்லியிருக்கேன். யூஸ் ஸ்டேட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ப்பா. அப்போ யூஸ் ஸ்டேட்டுங்கிறது என்ன? அது ட்ராக் பண்ணி உனக்கு ஏற்ற அப்படி தகுந்த மாட்டம் மாற்றிக்கும். ஓகே அடுத்து யூஸ் எஃபெக்ட் அடுத்து நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு யூஸ் எஃபெக்ட் முடிஞ்சுன்னா ஃபார்ம்ஸ் அதை டீச் பண்ண உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அப்புறம் இதில் எப்படி சார் பூட் ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் அடுத்த கிளாஸில் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இல்லைனா இன்றைக்கே கூட சொல்கிறேன் டைம் இருந்துச்சுன்னா. அவ்வளோதான். அதை மட்டும் முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு ரியாக்ட் முடிஞ்சிருச்சு கைஸ். சும்மா ஒரு பிகினர் லெவலுக்கு நான் சொல்லி கொடுத்தது முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான்.
கைஸ் நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா கைஸ்? Yes, sir. அதர்ஸ்? ஓகே, உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இந்த வீக்ல நான் கொடுத்துறேன்ப்பா, சரிங்களா? இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஆன்சர் நான் கொடுத்துறேன். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? மதுமிதா, விஸ்வா, குரு எல்லாரும் போலாமா? Yes, sir. Yes, sir. Yes, sir. நந்தினி, ஓகேப்பா. சுபாஷினி, ஓகே சூப்பர்ப்பா. விஷால் மட்டும் இன்னும் அட்டன் பண்றது இல்லையோ? சரி, அவட்ட நான் என்னன்னு கேட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூஸ் எஃபெக்ட். ஓகே, யூஸ் எஃபெக்ட் ஹூக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. யூஸ் எஃபெக்ட் ஹூக்ஸ். யூஸ் எஃபெக்ட் ஹூக்னா என்ன சார் அப்படின்னா, it is allow us to side effects in your components. Okay, it is allow us to perform போட்டுக்கோங்க. it is allow us to perform side effects in your components. Side effects. Okay, it is allow us to perform side effects in your components. அதான சார் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அந்த ஃபங்க்ஷனு இது ஆக்சுவலாக இதுவே நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இதை வந்து நீங்கள் இது எப்படி போடலான்னா ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி அப்படின்னு இதை நீங்கள் சொல்லலாம். ஃபங்க்ஷன் இந்த கலருங்கிறது ஃபங்க்ஷன், இது டிபெண்டன்சின்னு சொல்லலாம், இல்லைனா இது வேரியபிள், இல்லை இது மெத்தடுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதே மாட்டம் இங்கே இந்த யூஸ் எஃபெக்டில் எப்படி போடலான்னா இங்கேயும் அதே மாட்டம் தான். இந்த கோடை பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே நான் வந்து இப்படி யூஸ் எஃபெக்ட்னு போட்டுக்கோங்க. யூஸ் எஃபெக்ட் கேப்ஸில் வரும். இந்த கோடை நான் மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன்னா அந்த நான் சொன்னேன்ல ஆட்டோமேட்டிக்காக நம்பர் வர மாட்டேன் நான் உங்களுக்கு நான் செட் பண்ணுறேன். கவுண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன், இது வந்து டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க, செட் கவுண்ட் அப்படின்ட்டு. அதாவது வேரியபிள் மெத்தடு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து யூஸ் ஸ்டேட் நான் போட்டுக்கிறேன். யூஸ் ஸ்டேட்டில் வந்துட்டு 0. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கே கோடை மாற்றுறது, இதுக்கு கீழே எழுதுகிறேன் கோடு. யூஸ் எஃபெக்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு அமைக்கிறேன். இந்த செமிகோலன் போடணும். இது கொஞ்சம் இதுதான் கைஸ், கொஞ்சம் கோடிங் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கைஸ். ஓகே, இது கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். ஓகே, கோடை பாருங்க நான் எப்படி போகிறேன்ட்டு. ஐயோ ஆளா விட்றா சாமி, டேயோ ரியாக்ட் முடியல சார் அப்படின்லாம் நினைக்காதீங்க. சும்மா அதெல்லாம் ஈஸி தான். யூஸ் எஃபெக்ட்டு. ஓகே, இது நீங்கள் ப்ராஜெக்டாக போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் கைஸ். ஓகே, இங்கே ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் இப்படி போட்டு ஆரோ ஃபங்க்ஷன் இப்படி போடணும். ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன் கைஸ், தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஆரோ மட்டும் போட்டு செட் டைம் அவுட்டு. ஓகே, இந்த செட் டைம் அவுட்டுங்கிற ஒரு இதை நான் போடுறேன். இது வந்து என்ன அப்படின்னா ஓகே, இது கரெக்டு தான். ஓகே, செட் டைம் அவுட்டு. நீங்களா கன்ஃபியூஸ் ஆகுது நமக்கு. ஓகே, இதில் வந்து இந்த மாட்டம் போட்டு செட் கவுண்டர். இதில் அந்த வேரியபிளை பாஸ் பண்ணணும், கவுண்ட்டு. ஓகே, இதெல்லாம் நீங்கள் மக்கப் பண்ணணும் படிக்கணும்லாம் நீடு கிடையாது கைஸ். ஆமாம், ஜாலியாக சும்மா பாருங்கள், என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓ இதுதான் இப்படி தான் பண்ணுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து 1000 வரைக்கும் எனக்கு நம்பர் வா அப்படின்னு நான் கொடுத்துருவேன். செமிகோலன், அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ஒரு கோடு. இது எங்கேயோ இருங்க, தப்பு பண்ண மாட்டேன் நான் இருக்கு. இது அந்த ரிட்டனில் இது எல்லாத்தையும் எடுத்து விட்ருவோம். H1ல இது என்ன போட்டுருவோம்னா கவுண்ட்டை போட்டு விட்டு டைம்ஸ். ஓகே, இப்போ போய் இதை ரன் பண்ணி பார்ப்போம். தெரியுதா உங்களுக்கு டைம் ஓடிக்கிட்டு இருக்கு? தெரியுதா கைஸ்? அது 0லேருந்து ஆக்சுவலாக அது டைம் ஓடும். 0லேருந்து உங்களுக்கு டைம் ஓடும். புரியுதா? ஸோ இதுக்குரிய ஒரு கோடு தான் இது. ஓகே, இது ஏன் நான் இந்த கோடை நான் போட்டேன்னா எஃபெக்ட்டுங்கிறதுக்கு இது என்னால் இப்படி தான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். சைடு எஃபெக்ட் ஆஃப் யுவர் காம்போனன்ட்ஸ்னால் இதுதான். ஓகே, இங்கே கொடுக்குறது அந்த 0லேருந்து அது ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு வந்து 1000 வரைக்கும் எனக்கு வரும் அந்த கவுண்ட்டு. அதுக்குரிய அந்த லாஜிக் தான் இது. புரியுதா கைஸ்? அந்த யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ளே இதை நான் கொடுத்துருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். புரிஞ்சா கைஸ்?
எஸ் ஆர் நோ? ஓகே, இதை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க, நோட்லாம் பண்ணாதீங்க, குழப்பி விட்டுரும். சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சைடு எஃபெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அதுக்கு இது வந்து என்னன்னா, நம்ம கொடுக்குற நம்பரை ஆட்டோமேட்டிக்காக அந்த கவுண்ட் பேஸ் பண்ணி அது இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் அந்த கவுண்ட் ப்ளஸ் 1. கவுண்ட்டில் வந்து 0 வரும். 0 + 1 1, 1000 வரைக்கும் எனக்கு 1 5 1. அந்த செட் கவுண்ட் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதுதான் அந்த யூஸ் எஃபெக்ட்டுங்கிறது. புரியுதா கைஸ்? கைஸ் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா இது? டெல் மீ கைஸ். ஹலோ? எஸ் சார், எஸ் சார். இந்த மாட்டம் நிறைய டாபிக் இருக்குப்பா. அது பசங்க ஆளே விட்டுருடா சாமின்ட்டாங்க. ஓகே, அதனால தான் நாங்கள் தூக்கிட்டோம் அந்த டாபிக்லாம். ஏன்னா நாங்கள் உள்ள ஹச்ஆர்ட்டெல்லாம் பேசணும். இல்லைங்க, ப்ரெஷருக்கு ஒரு பேசிக்காக இருந்தாலே போதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரியாக்ட்னா எப்படி என்ன அந்த ஸ்ட்ரக்சர் தெரியணும், அது எப்படி கோடிங் போடுறதுன்னு தெரியணும், அவங்களுக்கு சும்மா ஒரு வெப்சைட் பண்ண தெரியணுங்க. அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும். நாங்கள் ஒரு டாஸ்க் மட்டும் கொடுக்குறோம், அதில் ஒரு டேபிளில் அந்த டேட்டாவை சும்மா டிஸ்பிளே பண்ணுற மாட்டோம் அவங்கள பண்ண சொல்லுங்கள். இந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதுங்க. அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் நிறையா சேஞ்ச் பண்ணி மாற்றணும். இது வந்து இந்த இன்டர்வியூவில் கொஞ்சம் கேட்குறாங்க, நிறைய இடத்துல இந்த ஹூக்ஸை பற்றி கேட்குறாங்க. அந்ததுக்காக நான் உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு அது என்னன்னாலும் தெரியணும்ல, அதுக்காக தான் நான் டீச் பண்ணேன். ஓகே, ஸோ மற்றபடி தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, புரிஞ்சா? ஸோ இது இவ்வளோ தான் கைஸ். ஸோ இதுதான் ரியாக்ட். இதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ்னு ஒரு டாபிக், அது மாதிரி சின்ன டாபிக் தான். அதை நான் டீச் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ரியாக்ட் ஓவர். அதுக்கப்புறம் அந்த பூட் ஸ்டாப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு. புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? புரியுதுல? ஓகே, ஸோ இதை ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? குரூப்பில் யாராவது போட்டு விடுங்க. இதை ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா குரூப்பில் போட்டு விடுங்க கைஸ். ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா குரூப்பில் போட்டு விடுங்க தயவு செஞ்சு. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபார்ம்ஸ். ஓகே, ரியாக்ட் ஃபார்ம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ரியாக்ட் ஃபார்ம்ஸ், ரியாக்ட் ஃபார்ம்ஸ். நீங்கள் HTML ஃபார்ம்ஸ் போட்டீங்க பார்த்தீங்களா? ஓகே, அதே தான் இங்கேயும். என்ன கொஞ்சம் சின்ன சின்ன இது சேஞ்ச் ஆகும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே இப்போ எப்படி நான் லாகினை கிளிக் பண்ணால் எனக்கு இது வருது. இந்த இடத்துல அந்த நான் ஃபார்மை போட்டு டிசைன் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு இந்த லாகின் டேட்ஸை நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த ஃபார்மை நான் எப்படி போகிறேன் பாருங்கள். சின்ன டாபிக் தான் இதெல்லாம். அங்கே பாருங்களேன் கைஸ், நீங்கள் நல்லா கவனிங்க. லாகின் பேஜ் இருக்கா? இங்கே as usual அதே மட்டும் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. as usual அதே மட்டும் லேபிள் போட்டுக்கோங்க. ஓகே, ஆனால் என்ன ஒன்று நல்லா கவனிங்க, இந்த லேபிளுக்குள்ளே தான் நீ இன்புட் போடணும். புரியுதா? அதே மட்டும் நல்லா கவனிங்க. இந்த இன்புட்டில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த இன்புட் இது கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். இந்த இன்புட் டாக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இன்புட்டில் வந்து as usual டைப் வந்து டெக்ஸ்ட் தான். ஆனால் பின்னாடி இப்படி ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு நீ இப்படி க்ளோஸ் பண்ணணும். புரிஞ்சா? ஸோ இதுதான் கரெக்டு. இந்த லேபிளில் வந்து என்டர் யூசர் நேம். ஓகே, இப்படி போட்டுக்கோங்க. இதே மாட்டம் அடுத்ததுக்கும் நீ போட்டுக்க. அதுக்கு வந்து பாஸ்வேர்டு. இதுக்கு அதே மாட்டம் என்டர் பாஸ்வேர்டு. ஓகே, டைப்பில் வந்து பாஸ்வேர்டு. புரியுதா கைஸ்? ஸோ இப்போ போய் பாருங்களேன், வந்திருக்கா? எஸ்ஆர்ஓ கைஸ், ஒரு ஃபார்ம் வந்திருக்கா? ஸோ இதை நீங்கள் வந்து ஏஐயோ ஏதாவது யூஸ் பண்ணி கூட அலைன்மெண்ட்டாக அழகாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சிஎஸ்எஸ்லாம் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகினை கிளிக் பண்ணால் லாகின் ஃபார்ம் வரும், ரீசன் கிளிக் பண்ணால் ரீசன் ஃபார்ம் வரும். ஓகே, ஸோ புரியுதா கைஸ்? ஒரு சின்ன சேஞ்ச் தான், தெரியுதா? ஓகே, நீங்கள் அந்த HTML-க்கும் அந்த HTML CSS-க்கும் இந்த ரியாக்ட்டுக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் தான். ஓகே, எஸ்ஆர் கைஸ் புரியுதுல அந்த என்ன சேஞ்சுன்னு? இந்த இன்புட்ல லாஸ்ட்ல இப்படி ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டாகணும். நீங்கள் இந்த லேபிளுக்குள்ளே தான் இன்புட் போடுற மாட்டம் இருக்கும். இல்லை சார் எனக்கு லேபிளே வேணாம்னா எடுத்து விட்டுருக்கோங்க. இதுக்குள்ளே வேணால் நீங்கள் இப்படி பிளேஸ் கோடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் கோடரில் என்டர் யூசர் நேம் எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். புரிஞ்சா? வந்திருக்கா? ஓகே, புரியுதா கைஸ்? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான்ப்பா ஃபார்ம்ஸு.
ஸோ இந்த மாட்டம் ஒரு அசைன்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு வரீங்களா? அந்த லாகினை கிளிக் பண்ணால் லாகின் பேஜ் வர மாட்டோம், ரீசெட் கிளிக் பண்ண ரீசெட் பேஜ் வர மாட்டோம்னு பண்ணிட்டு வரீங்களா கைஸ்? பண்ணிட்டு வரீங்களா அந்த ரவுட்டர்லாம் யூஸ் பண்ணி? எஸ் சார். ஓகே சூப்பர்ப்பா. அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு வாங்க, நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இவ்வளோதான்ப்பா ரியாக்ட், அவ்வளோதான் முடிச்சு கைஸ். ரியாக்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 10 டாபிக் நான் டீச் பண்ணிட்டேன். ஸோ இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு வெப்சைட் பண்ணிட்டு வாங்க. சிங்கிள் பேஜாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. அந்த டேபிள் இதெல்லாம் போட்டு நல்லா அழகாக பண்ணிட்டு வாங்க. பொறுமையாக பண்ணுங்கள், டைம் எடுத்து பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு அடுத்த கிளாஸ் நான் இன்னைக்கு என்ன புதன்கிழமையா, வியாழன் வெள்ளி 2 நாள் நான் உங்களுக்கு ஃப்ரீ விட்றேன். ஓகே, பொறுமையாக உட்காந்து பாருங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி ரியாக்ட் முடிஞ்சிருச்சு. சனிக்கிழமை வரப்பக்குள்ளே எனக்கு அந்த ஒரு அசைன்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு வாங்க ரியாக்டை வச்சு. ஓகே, அதுக்குள்ளே உங்களுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அந்த ரியாக்டுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ நம்ம வர சனிக்கிழமை வந்துட்டு ஃபுல் கோ த்ரூ தான். HTML ஆரம்பித்து அந்த சிலபஸை வச்சு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, அந்த கேப்பில் அந்த இன்டர்வியூ யாரெல்லாம் என்கிட்ட மாக் இன்டர்வியூ எடுத்துக்க விரும்புகிறவங்க, அது யார் விஸ்வா அட்டன் பண்ணுறீங்கள 11 மணிக்கெலாம் வந்துருங்க சனிக்கிழமை. சும்மா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம். ஓகே, மற்றவங்களாம் 11:30 மணிக்கு வந்துருங்க. ஓகே, நீங்கள் 11 மணிக்கு நீங்கள் மற்றவங்க 3 பேர் வந்துருங்க. குரு, மதுமிதா அண்ட் விஸ்வா, அவங்க 3 பேரும். ஏன்னா மற்றவங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால அவங்களுக்கு நான் விருப்பம் இருந்தால் நீங்களும் வாங்க கைஸ். பிரசாந்த், கூகுள், சுபாஷினி, நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்களும் வந்து கலந்துக்கலாம். ஓகே, ஆனால் உங்களுக்கு வைப்பேன் கண்டிப்பாக இருக்குது. இப்போதைக்கு அவங்க பாவம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க அந்த ஒரு பர்பஸ்க்காக. சரிங்களா? இல்லை சார் நானும் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், அப்போ வாங்க 11 மணிக்கு வந்துருங்க. ஓகே, புரியுதா கைஸ்? வந்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அது அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஒரு கோ த்ரூ பண்ணிவிட்டு அந்த அதுக்கப்புறம் நம்ம பேக் ஹேண்டுக்கு மூவ் பண்ணிடலாம். ஓகே சார், சொல்லுங்கப்பா. சார் ஜாவா ஸ்கிரிப்ட் வரைக்கும் தானே சார் அன்னைக்கு தெரியும்? ஆமாப்பா, ஆமாம், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, ரியாக்டில் நான் இதை மட்டும் கேட்பேன். ரியாக்ட்னா என்ன, அது எப்படி ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுவேன், அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவேன், இந்த இதை மட்டும் நான் கேட்பேன். புரிஞ்சா? ஓகே சார். ஓகேப்பா, சும்மா அந்த பேசிக்காக தான் கேட்பேன். கைஸ், நான் தான் எடுக்க போகிறேன். உங்களோட விருப்பம் தான். விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வர வேணாம். ஓகே, வர வேணான்னா 11:30 மணிக்கு கூட வாங்க. ஓகே, ஆனால் விருப்பம் இருக்கவங்க தயவுசெய்து கொஞ்சம் முன்னாடியே வாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் போலாமா? லாஸ்ட் டாபிக். இதை விஸ்வா தானே கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூட் ஸ்டாப் எப்படி சார் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. எஸ் சார், நான் தான் சார் கேட்டேன். ஓகேப்பா. ஓகே, இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது சும்மா 2 இதுதான்ப்பா, மற்றபடி அதே தான் காப்பி கட் பண்ணுறது தான். ஆனால் 2 முக்கியமானது. நல்லா கவனிங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் பூட் ஸ்டாப்பை. ஓகே, அந்த பேக்கேஜை. சர்வரை எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க டக்குன்னு சொல்லுங்கள் யாராவது. இப்போ எனக்கு சர்வர் ஓடிக்கிட்டு இருக்கு, எப்படி ஸ்டாப் பண்ணுவோம் சர்வரை? சொல்லுங்கப்பா. சர்வரை எப்படி ஸ்டாப் பண்ணுவோம்? கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு அப்புறம் எஸ் ஆர் நோ கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம இது y கொடுத்துடணும் சார். அவ்வளோதான். இந்த டெர்மினலில் சும்மா என்ன கிளிக் பண்ணி Ctrl+C கொடுத்தீங்கன்னா எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். எஸ் ஒய் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா சர்வர் ஸ்டாப் ஆயிரும். நான் எப்படி நம்புறது? போய் இதை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாரு, எடுக்காது இது. புரிஞ்சா? ஒரு சர்வர் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகாது. ஓகே, அப்போனா சர்வரை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்டால் பண்ணணும். என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னா npm install react bootstrap. ஓகே, bootstrap இருங்க bootstrap தான் வருமா? கரெக்ட் தான். bootstrap bootstrap கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆகும். ஓகே, நோட் பண்ணுங்க அந்த கமெண்ட் எல்லாரும். நோட் பண்ணுங்க. உங்க லேப்டாப்ல ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்க. npm install react bootstrap. ஓகே, இதை கொடுத்துட்டு உங்களுக்கு எங்க வேணுமோ அந்த CSS இம்போர்ட் பண்ணணும் ஆக்சுவலா. ஓகே, எனக்கு இப்போ வந்துருச்சு பூட்ஸ்ட்ராப். இப்போ எனக்கு எங்க நான் பூட்ஸ்ட்ராப் ஆட் பண்ணணும்னா, இப்போ நான் என்னோட ஹெட்டர்ல ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ என்னோட ஹெட்டர்ல நான் எப்படி ஆட் பண்ணுவேன்? இம்போர்ட் அந்த பூட்ஸ்ட்ராப் /dist /css bootstrap.min.css இந்த மட்டும் நான் ஆட் பண்ணுவேன். பட் இருங்க
பண்ணி கைஸ் ஐ இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த கோட் தேவையில்லை கைஸ், இந்த இம்போர்ட் தேவையில்லை, ஏன்னா இது ஆஃப்லைன் மெத்தட் மட்டும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு இதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த தான் ஆனால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த கோடை நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் அஸ் யூஷுவலாக இம்போர்ட்டில் வந்து நீங்கள் இது கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஆனால் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கைஸ் ரியாக்டில் பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணுறது. ஓகே, இந்த மாட்டை நீங்கள் பட்டனு nav பாரு ஒவ்வொன்றையும் நீங்கள் இப்படி ஆட் பண்ணணும். ஓகே, இது ஒன்று தான் பெரிய தலைவலி இதில். இந்த மாட்டை அந்த காம்பனன்ட்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். கண்டெய்னரு, ஓகே, அப்புறம் வந்து வேறு என்னப்பா, வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணணும், ரோ ஆட் பண்ணுமா, காலம் ஆட் பண்ணுமா. ஸோ இந்த மாட்டை இப்படி ஒவ்வொன்றையும் நீ ஆட் பண்ணி ஆகணும். ஆட் பண்ணால் தான் உன்னோட அந்த ரியாக்ட்டுக்கு தேவையான காம்பனன்ட்ஸை நீ கூகுள்லேருந்து எடுத்துக்க. ஓகே, எடுத்துகிட்டு நீ அப்படி வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம். பூட்ஸ்ட்ராப் 5 புரியுதா கைஸ்? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குல்ல. ஓகே, ஸோ ஈஸி தான், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும். இப்போ வந்து எனக்கு nav பார் வேணும்னா navs and tabsல எடுப்போம். அதே தான் அந்த கோடை நீ ஏதாவது ஒரு கோடை தூக்கி போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். வருதானே? இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. எடுக்குதான்னு பார்ப்போமா? சர்வரை ஆஃப் பண்ணி விட்டேன் நான் சுத்தம். ஓகே, இப்போ வந்து npm ஸ்டார்ட் கொடுங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆப் இருக்குது. ஓகே கைஸ், புரியுதுல? அஸ் யூஷுவல் அதே ரியாக்ட் கூட நீ எப்படி ஜாவா பூட்ஸ்ட்ராப் கூட எப்படி யூஸ் பண்ணுவீங்க அதே மாட்டம் தான் இங்கேயும். ஓகே, ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு இந்த nav எடுக்காது. ஏன்னா ஆங்கர் டேக் வந்துருக்கு பாருங்க. ஆங்கர் டேக் வந்து எடுக்காது. அதுக்கு நான் வேறு ஏதாவது காப்பி பண்ணி போடணும். இதுதான் கைஸ் பெரிய தலைவலி இதில். இந்த ஆங்கர் டேக் எடுக்காது, ஹச்ரஃபும் எடுக்காது. ஏன்னா ரியாக்டில் சப்போர்ட் பண்ணாது. நான் காப்பி பண்ணி போட்டேன். அதுக்கு பதில் வேறு ஏதாவது கூட காப்பி பண்ணியிருக்கலாமோ. சரி, ஓகே, பார்ப்போம் வருதான்னு. ஓகே, அதே தான் கைஸ், அதே கான்செப்ட் தான் இங்கே. எதுக்கு இல்லைன்னா கண்டெய்னர்னு போட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ div class name container. ஓகே, இந்த டிவ்வை கூட தூக்கி விட்டுக்கோங்க. ஓகே, கண்டெய்னர்னு போட்டு இந்த கண்டெய்னரில் வந்து pg-primary போட்டு பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல பூட்ஸ்ட்ராப் எடுக்குதா என்னன்னு. தான் எடுக்குதுல. ஓகே, எடுக்குதுல கைஸ், பேக்ரவுண்ட் எடுக்குதுல பிஜி. ஓகே, பூட்ஸ்ட்ராப் இப்படி தானே. அதே மாதிரி டெக்ஸ்ட்டு ஒயிட்டுன்னு போடு. அதே மாதிரி டெக்ஸ்ட்டு சென்டர்னு போடு. பார்டர் வச்சுக்க. பார்டர் போட்டு பார்டர் வந்து ஒரு 5 வச்சுக்க. தான் எடுக்குதுல. அப்புறம் என்ன தான். ஓகே, பார்டருக்கு வந்து பார்டர் டார்க்குன்னு போடு. அவ்வளோதான் கைஸ், பூட்ஸ்ட்ராப் எடுக்குதா? விஸ்வா புரியுதா? உங்களுக்காக தான் இது. எஸ் சார். பூட்ஸ்ட்ராப் எடுக்குதுல. அவ்வளோதான். எப்படி சார் எடுக்குது? தா நான் இது ஆக்சுவலாக இந்த கோடு தேவையில்லப்பா. இந்த கோடு இல்லைனாலும் எடுக்கணும். இருங்க, எடுத்து பாட்டை ரன் பண்ணி பார்ப்போம். எடுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எடுக்குது. எடுக்கல. ஓகே, ஹெட்டர். ஓகே பாப்பா, அந்த கோடு ஐ திங்க் வி மஸ்ட் டு ஆட் தட் கோட். ஓகே, இதை யூஸ் அப்போ கம்பல்சரியாக இது பண்ணும்ப்பா. போட்டுக்கோங்க. ஓகே, இதை போட்டுக்கோங்க. இதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதை நான் கமெண்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். இது எடுக்குதுல்ல. ஓகே, இது எடுக்குது. இது எடுக்குது. அப்போ இது தேவையில்லைப்பா. இந்த இது தேவையில்லை மேபி. ஓகே, ஆனால் இதையும் போட்டுக்கோங்க. பட் ஆனால் இது கம்பல்சரியாக அப்போ போடணும் நீங்கள். ஏன்னா அப்போ தான் அது கரெக்டாக இப்போ உங்களுக்கு எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் அஸ்யூஷுவலாக பூட்ஸ்ட்ராப் பண்ணி எப்படி கோடு போடுவியோ அந்த மட்டும் நீ கோடு போட்டுக்க. அவ்வளோதான். புரியுதா கைஸ்? ஸோ போட்டுட்டு நீங்கள் பூட்ஸ்ட்ராப் வச்சு நீங்கள் டெவலப் பண்ணி பார்க்கலாம். புரிஞ்சா? நோட் பண்ணிக்கோங்கப்பா. தெரியலன்னா கேளுங்க, பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு. இது வரைக்கும் ஒரு 10-12 டாபிக் டீச் பண்ணியிருப்பேன் ரியாக்டில். எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரெக்கார்டு வீடியோ இருக்குது. உங்கள்கிட்ட நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க. நானும் உங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன். இப்போ ஒரு நாளைக்கு இல்லை நாளைக்குள்ளே நீங்கள் நைட்டுக்குள்ளே கூட அனுப்பிச்சுட்றேன் முடிஞ்சா. ரெடி பண்ணிவிட்டு. ஓகே, ரியாக்டுக்கு இன்ட்ரி கொஷின்ஸ் அதை நீங்கள் தயவு செஞ்சு ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வாங்க. ஓகே, ஸோ வேறு கைஸ் நோட் பண்ணிட்டீங்களா? கைஸ்
எஸ் சார். ஓகே, இந்த இதுலயே உங்களுக்கு டிஃபிகல்ட்டா நீங்க ஃபேஸ் பண்ண டாபிக் என்னன்னா நான் சொல்லிட்டா, அந்த ஹூக்ஸ் நீங்க டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ரவுட்டர் டாபிக்கை நீங்க டிஃபிகல்ட்டா, அது கூட கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிருக்கும், பட் ஆனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் அந்த ஹூக்ஸ் டாபிக் வந்து தியரிட்டிக்கலா கொஞ்சம் பாருங்க, சரிங்களா? ப்ராக்டிக்கலா கூட நீங்க கொஞ்சம் இது பண்ணி விட்டுக்கோங்க. ஆனா அந்த ரவுட்டர் வேற வழியே இல்லப்பா, ஏன்னா அது முக்கியமான ஒன்று. அதுதான் இந்த சிங்கிள் பேஜுக்குரிய ஒரு காரணமே அதுதானே. ஹெட்டரை கிளிக் பண்ணா ஒரே இதில் டக்குன்னு வருது பாருங்க, இதுதானே அந்த மெயின். அதனால இதை நீங்க வேற வழியில் கொஞ்சம் அந்த கோடை கொஞ்சம் லைட்டாக மகப் ஆகிற மாட்டம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அந்த ஸ்டெப்ஸ் ஆகுது. ஓகே, ஏன்னா எவனாவது எங்கிட்ட அது அந்த ரவுட்டர்லாம் முக்கியமான ஒன்று, அதை கேட்டாங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் சொல்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சா கைஸ்? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும்.